ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே ரிவிஷன் போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தோம்னா 6th to 12th அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அப்படி சீரீஸ் நம்ம கொடுத்துட்டு வந்தோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா 6th, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th 6th ஓல்ட் புக் ப்ளஸ் நியூ புக், அதே மாதிரி 7th ஓல்ட் ப்ளஸ் நியூ. அடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒன்றுக்கா நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் ஏற்கனவே 6th ஓல்டு ப்ளஸ் நியூ ரெண்டும் சேர்த்து பார்த்தோம்னா 100 கொஸ்டின்ஸ் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்ட் 1 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதில் பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம போகலாம். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை ஆராய்க. உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார் அப்படின்றாங்க. பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். பகுத்தறிவு கவிராயர் என்று தமிழக மக்களால் அழைக்கப்படுவார். ஸோ இதுல பார்த்தோம்னா எது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார். பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். பகுத்தறிவு கவிராயர் என்று தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர். 1 தவறா, 2 3 தவறா, 2 தவறா, இல்லை எதுவுமே தவறு இல்லையா? ஆன்சர் பார்த்தோன்னா எதுவுமே தவறில்லை, எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து குறைநாடு என்பது டேஸ் அப்படின்ற மறுவாயிடுச்சு. குறைநாடோட மறுவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கொரநாடு அப்படின்றது தான் என்னது? கொரநாடு தான் கொரநாடு அப்படின்னு சொல்லிட்டு மறுவு இருக்கு. அடுத்து நினைச்சதையெல்லாம் எழுதி அந்த காலம் எழுதுனது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம், ஆமா இந்த காலம். ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? நினைச்சதையெல்லாம் எழுதினது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம், ஆமா இந்த காலம். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? யார் எழுதுனது? ராமநாடகம் அருணாச்சல கவிராயர், எழிலோவியம் வாணிதாசன், தனிப்பாடல் திரட்டு ராமச்சந்திர கவிராயர், அந்த காலம் இந்த காலம் உடுமலை நாராயண கவி. ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இல்லையா? அந்த காலம் இந்த காலம் உடுமலை நாராயண கவி. இதுல வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்? ராமநாடகம் எழுதுனது யாரு? அருணாச்சல கவிராயர். எழிலோவியம் வாணிதாசன். தனிப்பாடல் திரட்ட தொகுத்துனது யாரு? ராமச்சந்திர கவிராயர். ஓகேங்களா? அப்படி தெரிஞ்சுக்கலாம். உழவுக்கு தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு கூறியவர் யார்? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு ஆகிய கவிதைகளின் ஆசிரியர் யார்? தாராபாரதி. புறநானூறு பிரித்தெழுதுக. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆசிரியர். பழமொழி 400 முன்றுரை அறையினார், 4 மணிக்கடையே விளம்பினாகனார், புறநானூறு ஔவையார், ஜெயம் கொண்ட கலிங்கத்து பரணி. என்னது? ஔவையார் எழுதுன புறநானூறு பாடல் தான் என்னது இந்த பாடல் வரி. ஆன்சர் சி. ஓகே. பெரிய தம் வாழ்நாளில் டேஸ் நாள், அது மட்டும் இல்லாம 13-12-000 அந்த கிலோமீட்டர், அதே மாதிரி தொலைப்பயணம் செய்து 10,700 கூட்டங்கள், அதே மாதிரி 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றினார் என்று சமுதாய தொன்று ஆற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இதை நம்ம மேட்சா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இங்க டேஷ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8,600 நாள், 13,12,000 கிலோமீட்டர். அடுத்து பார்த்தோம்னா 10,700 கூட்டம், 21,400 மணி நேரம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றில் தவறானது எது? ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள். இதுல பாம்பாட்டி சித்தர், குதும்பை சித்தர், அழுகுனை சித்தர் இவங்க எல்லாமே காரண பெயர். கடுவெளி சித்தர் பார்த்தோம்னா உருவ வழிபாட்டில் அதிக நம்பிக்கை உடையவர், அதே மாதிரி எளிய சொற்களில் அறிவுகளை கூறியவர். ஸோ இதுல பார்த்தோம்னா தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆன்சர் சி.
ஸோ கடுவெளி சித்தர் உருவ வழிபாட்டுல வந்து நம்பிக்கை இல்லாதவர், அதாவது வெட்ட வெளியை வந்து கடவுளா வழிபட்டவர் தான் கடுவெளி சித்தர். ஓகே, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் யாவை? மொழிக்கு முதலில் வருவது என்ன வரும்? உயிரெழுத்தும் உயிர்மெய்யும் வரும். மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் முதல்ல வராது இல்லையா? அதனால ஆன்சர் பார்த்தோம்னா 1 மற்றும் 3. அடுத்து ஆசாரக்கோவை என்பதின் பொருள் என்ன? ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஓகே, துகள், மேன்மை, திருமகள் இந்த பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மா. தமிழ் சொல் தருக. சென்சார். நுண்ணுணர்வு கருவிகள். ஓகே, அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றுபவர். இவர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைத்தான் நமது செல்வம் என்று கவிதை பாடியவர் அவர். ஸோ இதுல வந்து கூற்றை ஆராய்ந்து பதில் சொல்லுங்க. மக்கள் கவிஞர் அப்படின்னு சொன்னவர் தான், அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை அருகில் இருக்க செங்கப்படுத்தான் காடுல பிறந்தாரு. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைத்தான் நமக்கு செல்வம் அப்படின்னு சொன்னவரும் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது கரெக்ட், எது தப்பு? எல்லாமே சரிதானே? அடுத்து ஓகே, இது பாருங்க. அதாவது எந்தெந்த சித்தர்களோட எந்தெந்த பவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்துங்க. காய சித்தினா என்ன வரும்? மனிதனின் இறப்பு நீக்கி காக்கும் மூலிகை தான் என்னது? காய சித்தி. கூணல்னா கூன்னா என்னது? வளைஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேணினா சடை. கமன சித்தர் வான்மொழியை நினைத்தெழுத்துக்கு சித்தர்கள், செல்லும் சித்தர்கள். அடுத்து கீழ்காண்பவற்றில் துன்பத்தையும் நகைச்சியோடு சொல்வதில் வல்லவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். ஓகே, தவறான இடையை காண்க. சிங்கம் வந்தது திணைவலு, ராமன் அழுதால் பால்வலு, பறவைகள் பாடியது என்பழு, அவன் வந்தேன் இடம்பலு. ஸோ இதுல தவறான இணை எது? சிங்கம் வந்தது, இது வந்து திணைவலு வருமா? திணைனா என்னது? அக்ரிணை உயர் திணை, அதுதானே வரும். ஸோ இது வந்து என்னது? இடவலு தானே வரும். அப்போ அதுதான் தப்பு. ஓகே, இது பார்த்தோம்னா பொருள் தருக பார்க்கலாம். ஸோ மின்னார் மருங்கு சூளுரை மந்தி. மின்னார்னா பெண்கள், மருங்குனா இடை, சூளுரைனா கருவை தாங்கும் துன்பம், மந்தினா பெண் குரங்கு. கூற்றுவன் தாராசரம் என்னும் ஊரில் உள்ளது. சாரி, ஒரு நிமிஷம். கொஸ்டின் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. தாராசுரம் என்னும் ஊரில் ஐராதீஸ்வரர் கோவில் வந்து உள்ளது. ஓகேங்களா, ஐராதீஸ்வரர் கோவில் வரும். ஸோ இது சுமார் 800 ராசராச சோழனால் கட்டப்பட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன் ஒரே நிமிஷம். ஓகே, லைட்டா வந்து அலைன்மெண்ட் மாறிச்சு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். தாராசுரம் என்னும் ஊரில் ஐராதீஸ்வரர் கோயில் உள்ளது. இது சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் 2ஆம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது. இது கூற்று 1. கூற்று 2 பார்த்தோம்னா செயலின் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் தான் கொல் ஆகும். ஸோ இதுல 2 இதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டுமே சரிதான். தாராசுரத்தில் தான் ஐராதீஸ்வரர் கோயில் இருக்கு. இது வந்து 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2ஆம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது. ஓகேங்களா, அதே மாதிரி இது என்னது? செயல் ஓசைக்காக அழுத்தம் தருவதற்காக யூஸ் பண்ற இதுதான் என்னது? கொல் அப்படின்றது. ஓகே, தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. 8 தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு திகழ்கிறது. சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவரே ஆவர். அதே மாதிரி ஔவையார் சங்கப்புலவர் மற்றும் அதியமானின் நண்பர் அப்படின்றாங்க. ஸோ இதுல எது தவறான கூற்று?
பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இல்லையா, சீதான் அப்படின்ட்டு. சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையார் யாரு? வேறுதான். ஆக்சுவலி ஔவையார் அப்படின்றது பார்த்தோம்னா பேரே கிடையாது. அதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா மதிப்புக்குரிய பெண் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. பொருந்தாது எது? சொற்பொருள் தருக. ஆர்வலர்னா அன்புடையர். புன்கண்ணினா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். ஸோ இன்புனா என்னது? இன்புனா என்னது? எழும்பு. அதுதான் தப்பு, இங்க பொருந்தாது அதுதான். ஆன்சர் டி. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர். ஸோ குறிஞ்சிக்கு யாரு? குறிஞ்சினாலே கபிலர். ஓகே. அடுத்து 18 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை என்னவா இருக்கும்? 18 நூல்ல வந்து மேக்சிமம் பார்த்தோம்னா என்னவா இருக்கும்? அறநூல்கள். ஓகே. நாய்க்கால் சிறுவரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதா நட்பெண்ணாம். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல், அதோட ஆசிரியர். நாலடியார் சமண முனிவர்கள். ஓகே. எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவ பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கேக்குறாங்க. நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா? அடுத்து பழமொழி நானூறுல எத்தனை பாடல்கள் இருக்கு? பேர்ல இருக்கு இல்லையா, 400. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சிக்கு தராது, வெறுப்பே உண்டாகும் அப்படின்னு சொன்னது யாரு? நேரு. அவர்தான் சொல்வாரு. ஓகே. சுப்ரதனம் என்ற இயற்பெயருடைய கவிஞர் யார்? சுப்ரதனம் யார சொல்லுவாங்க? அவருடைய இயற்பெயர் யாரு? பாரதிதாசன். இதெல்லாம் வந்து சொல்றத என்ன மாத்திருப்பார்? சுப்ரத்தின தாசன் அப்படின்னு மாத்திருப்பார் இல்லையா? ஓகே. பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. வெய்ய வினை துன்பம் தரும் செயல். வேம்பு இனிப்பான சொல். வீராப்பு இருமாப்பு. பலரில்னா பலர் கூட்டல் இல். பலருடைய வீடுகள். யோசிக்க தேவையில்ல. வேம்புனா என்னது? கசப்பான சொற்கள். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அடுத்து நடுவண் அரசு டேசாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. 1978. ஓகே. உட்கார் நண்பா, நலம் தானா நீ? ஒதுங்கி வாழ்வது சரிதானா? சுட்டு விரல் நீ சுருங்குவதா? உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா? இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? தாராபாரதி. திண்ணையை இழுத்து தெருவாக்கு. அடுத்து வந்து தவறான இணையை காண்க. மடவார்னா பெண்கள். தகைசால் பண்பில் சிறந்த. ஓதின் எதுவென்று சொல்லும் போது. உணர்வுனா வசியம். உணர்வுனா வசியம். அதுதான் தப்பு. ஓகே. அரியலூர் ஸ்ரீரங்கம் திருவானைக்கா அடங்கலு போய் சிங்கிதனை தேடி சிங்கன் வருசிரா பள்ளி விட்டு மதுரை தேடி மதிகொண்டான் திருக்கூடம் எதிர்கண்டானே. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? சிங்கி அப்படின்றது ஒரு கீவேர்டு, சிங்கன்றது ஒரு கீவேர்டு. அடுத்து வேற என்ன? திரிக்கூடம் அப்படின்றது ஒரு கீவேர்டு. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். திருக்குற்றால குறவஞ்சி எழுதுனது திரிகூடராசப்ப கவிராயர். ஓகே. அழகிய சொக்கநாத புலவர், அவரோட காலம் 19 நூற்றாண்டு. ஸோ எப்படி இது ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ அழகா வந்து எந்த வயசுல அழகா இருப்பாங்க அப்படின்னா 18 வயசுன்னு இருக்கக்கூடாது, 19 வயசு நாம ஞாபகம் வச்சுக்கலாம். 19 வயசுல என்ன அழகா இருப்பாங்க பார்க்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் அழகிய சொக்கநாத புலவர். ஓகே. அ இ உ ஆகிய எழுத்துக்கள் என்ன? சுட்டெழுத்துக்கள். அந்த இந்தன்னு வருது இல்லையா? ஓகே. இரட்டுற மொழிதல் பிரித்து எழுதுக. இருபொருள் பட பாடுவதை என்னது? இரட்டுற மொழிதல் பார்த்திருக்கோம். ஸோ அப்படின்னு 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். ஓகே. அடுத்து
சம்பந்தி முறையை ஊக்கமளித்த பெருமகனார். இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டவர். இந்த கூற்றுக்கு குறிப்பிடப்படுவர் யாருன்னு சொல்லணும். நேதாஜியோட தளபதி அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. இஸ்லாமிய பெண்ணால் ஒரு இந்துவாக பிறந்து இஸ்லாமிய பெண்மணியால் வளர்க்கப்பட்டு ஒரு பாதிரியாரோட ஸ்கூலுக்கு வந்துலாம் போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிறவரு யார்? முத்துராமலிங்கர். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை காண்க முத்துராமலிங்கரை பத்தி. ஸோ தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர் பசுமுன்னா. வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மாக சண்டமாரதம், இந்து புத்த சமய மேதை என சிறப்பு பெயர்களால் பாராட்ட பெற்றவர். தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருவிக்கா சொல்லியிருக்காராம். அடுத்து புலமையில் கபிலராகவும் வலிமையில் கரிகாலனாகவும் விவேகானந்தரின் தூதராகவும் மற்றும் இந்திய தாயின் நன்மகனாகவும் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது 1 2 3 சரி 4 தவறு அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து சூஸ் பண்ணும். எல்லாமே சரிதான். ஓகேங்களா? அடுத்து பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது மிஞ்சாதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோ வேட்டது அருள் முத்துஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி பாடியிருப்பாங்க. ஒரு இரட்டோர மொழிகள். அழகிய சொக்கநாத புலவர். அதாவது ஓட்டக்குடைக்கும் மரத்துக்கும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஓகே. பூவின் 7 நிலைகளை வரிசைப்படுத்துக. ஏ அரும்பு என்னது? அப்படியே அந்த மலராம இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் முகை. அடுத்து பார்த்தோன்னா மலர், ஆலர், அப்புறமேட்டுக்கு வி வாடி போனது, கடைசியாக வந்து உதிர்ந்து கீழே உளுந்து போச்சு இல்லையா, அது அந்த மாதிரி வரும். ஸோ அது என்னன்னு பார்த்துக்குவேன். ஓகே. ராமலிங்க அடிகளார் திருவள்ளுவர் பிரகாச வல்லார் அவரோட பெற்றோர். ராமையா சின்னம்மையார். அடுத்து பொருந்தாது எது? பிரித்தறிகல. அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, வன்பார் கண், வன்பால். சரி, வன்பால் கூட்டல் கண் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கூட்டல் கண். தள்ளித்தட்டு, தள்ளித்து கூட்டல் அச்சு, பைங்குல், கூட்டல் இல். சரி, பைங்கூட்டல் கூழ். இதில் பொருந்தாதது இது 4 தான் தப்பு. ஏன்னா பசுமை கூட்டல் கூழ் வரும். ஓகே. ஓவியஸ் அவரோட காலம். பத்தொன்பது 2/1855 முதல் 28/4/1942. ஆறாரோ ஆரியாரோ ஆறாரோ கண்ணே கண்மணி. இது என்ன வகையான பாடல்? ஸோ ஆறாரோன்னு வந்தாச்சு அப்படின்னால என்ன இருந்தது? தாலாட்டு. ஓகே. எவ்வளி நல்லவர் ஆடவர், எவ்வளி நல்லை வாழிய, அவ்வளி நல்லை வாழிய நிலனை. இதுல ஒரே நிமிஷம். இந்த கோடிட்ட இடம் அந்த இது ரெண்டுக்கும் வந்து என்ன அர்த்தம்? ஆன்சர் பார்த்தோம்னா பி. ஆடவர்னா ஆண்கள், நல்லை வாழிய நல்லதாக இருக்கிறாய். ஓகே. பொறுத்துக்க பார்க்கலாம். வேம்பு, வெய்யவினை, சாற்றும் களம். இது வந்து பொறுத்துக்க. வேம்புன கசப்பான சொல், வேம்பினைனா துன்பம் தரும் செயல். அடுத்து சாற்றும்னா புகழ்ச்சியாக பேசுறது, களம்னா என்னது? உடம்பு. ஓகே. அடுத்து உழுவார் எல்லாம் மலை போல எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். இவ்வடியில் பாவேந்தர் மலையை வர்ணித்து பாடியுள்ளார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு முதலியன இவர் தம் கவிதை நூல்களாகும். கூற்று 3 பார்த்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசனோட காலம் பார்த்தோம்னா 29/4/1891 21/4/1968 வரை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1 2 கரெக்ட் தான். பட் பார்த்தோம்னா அவரோட காலமும் தப்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரோட காலம் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஊரும் பேரும் அப்படின்ட்டு நூலோட ஆசிரியர் யார்? ராபி சேது பிள்ளை.
ஜவஹர்லால் நேரு அவர்கள் எத்தனை ஆண்டுகள் தம் மகளுக்கு, அதாவது இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார்? 42. ஓகே, பொருந்தாது. இது சொற்பொருள் தருக. வானப்புழல் புனல் மழைநீர், வையத்தமது உலகின் அமுதம், வையம் உறவு, தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். சீதான் தப்பு. வையம்னா உலகம். பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே, கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே அப்படின்னு சொன்னது யார்? பத்தினிமார்களை என்ன பண்ணக்கூடாது? தூற்றி பேசக்கூடாது, பாம்பினை பற்றியே ஆட்டாதே அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. கடவுளி சித்தர். அடுத்து, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அதை இயற்றியவர் யார்? திருக்குறளாசப்ப கவிராயர். சரி, ஓகே, இது நூல் பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, பொருந்தாதது எது? மெய்யெழுத்து அரை மாத்திரை, உயிரெழுத்து உயிர்மை குறில் ஒரு மாத்திரை, உயிரெழுத்து நெடில் இரு மாத்திரை, உயிர்மெய் நெடில் ஒரு மாத்திரை. ஸோ இதில் பொருந்தாதது எது? மெய்யெழுத்து அரை மாத்திரை கரெக்டு, குறில்னாலே ஒரு மாத்திரை கரெக்டு, நெடில்னாவே 2 மாத்திரை கரெக்டு. நெடில்னாவே என்னது? 2 மாத்திரை கரெக்டு. அப்ப இது என்னது? தப்பு. நெடில்னா என்னது? 2 மாத்திரை. முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை டேஸில் உள்ள தொடக்கப்பள்ளியில் கிறிஸ்துவ பாதிரியிடம் பெற்றார். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்கப்பள்ளியை டேஸில் உள்ள தொடக்கப்பள்ளியில் கிறிஸ்துவ பாதிரியிடம் பெற்றார். இங்க கமுதி. ஓகே, உதுக்கன் என்றால் பொருள் என்ன? அதுக்கு பொருள் என்ன? சற்று தொலைவில் பார். ஓகே, சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது டேஸ் என்பவரின் வாக்கு. இத சொன்னது யாரு? பாரதியார். ஓகே, விடுபட்டதை நிரப்புக. இன்சொலால் ஈரம் அலை படிறு இலவாம் டேஷ். செம்பொருள் கண்டார்வாய் சொல். ஓகே, கல்யாண சுந்தரம் எந்த ஊரில் பிறந்தார்? ஓகே, நம்மளுக்கு பட்டுக்கோட்டைன்னு தெரியும், பட் என்ன ஊர்? துல்லம் திருவிக்க வருவாங்களா? ஸோ ஓகே, அடுத்து இவர் எந்த ஊரு? பட்டுக்கோட்டையில் இருக்க செங்கப்படுத்தான் காடு. ஓகே, போரும் அமைதியும் அப்படின்ற நூல் ஆசிரியர் யார்? காந்தி இன்ஸ்பயர் பண்ணதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, டால்ஸ்டாய். ஓகே, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். ஸோ ஆற்றுனா வேண்டுவதுன்றது ஒரு பழமொழி. அப்படின்னால என்னது? பழமொழி 400 முன்றுரை அறையினார். ஓகே, ஆற்றுனா வேண்டுவது இல், அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தகரப்பந்தல் தனதனவென, தாழும் கூரை சலசலவென, நகரப் பெண்கள் செப்புக்குடங்கள் நன்றரங்கும் கணக்கனவென்ன மலையே மலையே. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர்? பாரதிதாசன் இசையமுது. மலையை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அதுல? ஓகே, புத்தக நாள், உலக புத்தக நாள். ஏப்ரல் 23. சரி, ஓகே, இப்ப நம்ம தேசிய புத்தக நாள்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டாடுறோம் இல்லையா, அரங்கசாமி அவரோட பர்த்டே, அதான் நம்ம என்ன கொண்டாடுறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உலக புத்தக நாள் ஏப்ரல் 23 தெரியும் இல்லையா? அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய எழுத்துக்கள்லாம் வந்து என்னன்னு சொல்லலாம்? வினா எழுத்துக்கள், அவ்வளவுதான். விடுபட்டதை நிரப்புக. அன்போடு ஏந்த வழக்கு என்ப ஆரோயிருக்கு டேஷ். ஒரு குறள். என்போடு ஏந்த தொடர்பு. ஓகே, திருக்குறள் டேஷ் நூல்கள் 1. 17 கீழ்கணக்கு நூல்கள் 1. ஓகே, நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தோன்றினை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது? ஸோ மேல நம்ம பார்த்தோம் பெரியார் பார்த்தாலும் 1978 அப்போ வந்து அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. ஸோ இவருக்கு உவேசாக்கு எப்போ வெளியிட்டாங்க அந்த மாதிரி? 2006 இல்லைங்களா? அந்த தபால் தலை, அப்புறம் பாரத ரத்னா எப்பப்ப இது பண்ணாங்க,
யார் யாருக்கு என்ன நினைவு சின்னம் கட்டினாங்க, எந்த பல்கலைங்க கட்டினாங்க, அது எங்க ஊர்ல கட்டினாங்க, இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, பார்த்துக்கணும் அது. ஓகே, தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆக மொத்தம் 30. என்னது முதல் எழுத்து? ஓகே, பொறுத்துக. திருவள்ளூர், ஈரோடு, திருநெல்வேலி, பெரம்பலூர். பறவைகள் சரணாலயம் இருக்கு இல்லையா, அது. திருவள்ளூர் பழவேற்காடு, ஈரோடு வெள்ளோடு, திருநெல்வேலி கொத்தன்குளம், பெரம்பலூர் கரைவெட்டி. ஓகேங்களா, அது பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பழைய புக்ல, பார்த்துக்கோங்க. ஓகே, தவறான எதிர்ச்சொல் பல, சில, பொய்மை, மற்றும் தொடரும், அழிவு, முடிவு. இதில் தவறான எதிர்ச்சொல் இது டி தான். அழிவுனா என்னது? அழிவுனா முடிஞ்சாச்சுன்ற மாதிரி தான், அழிஞ்சு போச்சு. ஸோ அதனால என்னதுதான் தப்பு. ஓகே, டேஸ் என்பவர் தமிழ் திரைப்பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவர். உடுமலை நாராயணகவி. முன்னாடுகளின் உட்பிரிவு டேஸ் என அழைக்கப்பட்டன. நாடு. பொறுத்துக. உலக புத்தக நாள், மகளிர் நாள், தேசிய ஒருமைப்பாட்டு நாள், மனித உரிமைகள் நாள். இப்போதான் ஒரு ஆன்சர் கூட நம்ம பார்த்துட்டோம். ஏக்கு 4. ஓகே, ஏப்ரல் 23. மகளிர் நாள் மார்ச் 8. அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டு நாள் டிசம்பர் 10. மனித உரிமைகள் நாள் நவம்பர் 19. தவறான குற்றை தேர்க. கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் என்று பெயர் பெறும். எடுத்துக்காட்டு குலசேகரப்பட்டினம். கடற்கரைகள் சிற்றூர் கடற்கரை சிற்றூர் பாக்கம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் மீனம்பாக்கம். மரம் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம் என்னும் பெயரில் வழங்கப்பெறும். புலம் என்னும் சொல் நிலத்தை குறிக்கும். எடுத்துக்காட்டு குறவை புலம், மாம்பழம். ஸோ இதுல தவறான குற்றியை தேர்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ மருதம் நிலத்தை குப்பம்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அந்த கடற்கரையில இதா இருக்கும் இல்லையா, அதாவது சிற்றூருக்கு அடுத்தது, அதான் என்ன சொல்லுவாங்க, குப்பம் அப்படின்னாங்க. நொச்சி குப்பம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது. ஓகே, சுவாமி விவேகானந்தர் அவர்களின் உண்மையான பெயர் என்ன? நரேந்திர தத். ஓகே, சரியானவற்றை தேர்ந்தெடுங்க. பெரியார் பற்றி. 1970ஆம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது. மத்திய அரசு 1978ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ராமசாமிக்கு தாய்மார்கள் தான் பெரியார் என்று பட்டம் வழங்கின. ஸோ இதுல சரியானது எது? எல்லாமே சரியானதுதான். 1977ல பார்த்தோம்னா 70ல யுனெஸ்கோ அவருக்கு விருது கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1972 நம்ம முன்னே பார்த்தோம் அஞ்சல் தலை விட்டாங்கன்ட்டு. ஸோ தாய்மார்கள் தான் என்ன பண்ணாங்க, பெரியார் பட்டம் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் சென்னை அந்த இதுல. ஓகே, சென்னையில் நடந்த அந்த மாநாடுல. அடுத்து, அன்பு கலந்த வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ப்பொருள் டேஸ் ஆகும். அதாவது வஞ்சனை இல்லாத உள்ளத்துல இருந்து வர்றது என்னவா இருக்கும்? இன்சொற்களா தான் இருக்கும். அடுத்து, பொருந்தாது எது? சொற்பொருள் தருக. ஓதின் எதுவென்று சொல்லும் போது. புகழ்சால் புகழை தரும். உணர்வு நல்லெண்ணம். கேளல்லாம் என்னது? மான் வளரு, பன்னி. அப்ப இதுதான் தப்பு. ஆணம். ஆணம்னா என்னது? குழம்பு. ஓகே, தவறான ஒன்றை தேர்ந்தெடுங்க. ஓலைச்சுவடிகள் தேடி வந்த பெரியவர் தான் உவேசா. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு நூல் தான் என் சரிதம். அவர் பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை 90. இவரின் தமிழ் பணிகள் வெளிநாட்டு அறிஞரான சூலியம் வின்சென்ட் பெரிதும் பாராட்டியுள்ளார். ஸோ இதுல தவறானது எது? சீதான் தப்பு. பதிப்பித்த எண்கள் அதுதான் தப்பு. ஓகேங்களா, சரி, ஓகே. 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்கள் ஆகும். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்றாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து, ராமலிங்க அடிகளார் பாடல்கள் டாஸ் எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. திருவருட்பா. நாய்க்கால் சிறுவரை போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாத நட்பெண்ணாம். இதுல அணியர் அப்படின்றது பொருள். நெருங்கி இருப்பவர். ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது என்னன்னு சொல்லுவாங்க? இரட்டர மொழிதல்,
அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்லேடை. அழகிய சொக்கநாத புலவர் எந்த மாவட்டத்துல இருக்க தச்சநல்லூர்ல பிறந்தாரு? அழகிய சொக்கநாத புலவர் 19ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? திருநெல்வேலியில இருக்க தச்சநல்லூர்ல. ஓகே. திருக்குற்றால குறவஞ்சி டேஸில் ஒன்று அப்படின்ற இது பார்த்தோம் இல்லைங்களா? அது எந்த வகையான நூல்ல ஒண்ணு? குறவஞ்சி என்னும் இலக்கியத்துல ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்து அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் இக்குறளை நாடி. சரி, ஒரு நிமிஷம். ஓகே, இதான் அடிக்கோட்டையிட்ட சொல். ஸோ இதோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பாவம். அல்லவைன்னா பாவம். நம்மளோட பாவம் தேய்னா என்ன பண்ணோம்? நல்லா சொல்லணும். அதான் சொல்றாங்க. ஓகே. ஊ என்னும் உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பது உயிரலப்படை எனப்படும். பொய் என்னும் ஒற்றலப்படை என்பது ஒற்றலப்படை, ஏனில் ஈ என்னும் எழுத்து ஒற்றெழுத்து நீண்டு ஒழிக்கிறது. ஸோ இது என்னன்னு ஆராய்ந்து சொல்லுங்கன்றாங்க. ரெண்டுமே என்னது? சரிதான். எடுத்து பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றை காண்க. மனைக்கு விளக்கம் மணவார் என்று தொடங்கும் பாடலாசிரியர் என்னது? விளம்பி நாகனார். விளம்பி என்றது ஊர் பெயர், நாகனார் என்றது புலவரின் இயற்பெயர். ஸோ இதுல கீழ்கண்ட கூற்றை காண்க. ரெண்டுமே சரிதான். சரி, ஓகே. ஆசிரியர் விளம்பி நாகனார்ன்ட்டாங்க. இது என்ன நூல்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சரியான கூற்றை காண்க. ராமலிங்க அடிகளார். திருவர் பிரகாச வள்ளலார் என்று சிறப்பு பெயர் பெற்றவர். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் இவை எழுதியது. இவர் அறிவு நெறி விளங்க அறச்சாலை அமைத்தவர். சோ இதுல சரியான கூற்றை காண்க. 1, 2 மட்டும் தான் கரெக்ட். ஸோ இவர் பார்த்தோம்னா பசி இது பண்றதுக்கு தான் அறச்சாலை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாதி இரண்டுள்ளிய வேறில்லை அப்படின்னு சொன்னது யாரு? அப்பயா. ஓகே. மணக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே, கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு. இது இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர். நான்மணிக்கடிகை, விளம்பி நாகனார். ஓகே. நடுவண் அரசு டேஸில் முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. 1995. பெரியாருக்கு 1978. உவேசாவுக்கு 2006. முத்துராமலிங்க தேவருக்கு 1995. ஓகேங்களா? அல்மோரா சிலை எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தராஞ்சல். குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார் உவேசா. அச்சுவடியில் எத்தனை வகையான பூக்களின் பெயர் இருந்தன? அவற்றுள் டேஸ் வகையான பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன. இது பார்த்துக்கோங்க. இது டேஸ். ஓகேங்களா? அதில் பார்த்தோம்னா 99 வகையான பூக்கள் இருந்துச்சு. பட் அவருக்கு கிடைச்சது பார்த்தோம்னா 96 தான் தெளிவாக இருந்துச்சு. மீதி 3 கிடைச்சதான் முடிக்கணும்னு ரொம்ப நாள் தேடி கடைசியாக கண்டுபிடிச்சு அச்சில் வெளியிட்டார். ஓகேங்களா? ஓகே. முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள். முப்பது 10/1908. 10/10 இதாகும். அடுத்து ஐராதேஸ்வரர் கோயில் ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன் டேஸ் என்பவரால் கட்டப்பட்டது. நம்ம ஸ்டேட்மெண்ட்ல கூட பார்த்தோம் இல்லைங்களா? 2ஆம் ராசராச சோழன். கீழ்காணும் சிறப்பு பெயர்கள் யாருடையது? ஏழை பங்காள தலைவர்களை உருவாக்குபவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி அப்படின்னு யார சொல்லுவாங்க? காமராசர். பசுப்பினி போக்கிய பாவையார். மணிமேகலை. ஓகே. இது இடுகுறி பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இது காரண சிறப்பு பெயர், காரண பொது பெயர். ஓகே. இடுகுறி பெயர் அப்படின்னா காற்று. இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. காரண பொது பெயர் பறவை. அடுத்து திருவள்ளுவர் கீழ்காணும் சொற்கள் ஒரு நிமிஷம். ஓகே. திருவள்ளுவர் கீழ்காணும் சொற்களில் எவைகள் இல்லாமை வாழ்வதே நலம் என்று கூறுகிறார்? திருவள்ளுவர். ஓகேங்களா? திருவள்ளுவர்
கீழ்காணும் சொற்கள்ல எவைகள் இல்லாமல் வாழ்வதே நலம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன இருக்கக்கூடாது நம்ம நல்லா வாழணும்? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல், இது எல்லாமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். 100 கொஷின்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செவன்த்தில் வந்து மீட் பண்ணுறேன். பை.